ஓம் சிவாமா நினைவு இருக்குதா? பாபா இந்த வாரத்துக்கான ஸ்வமானம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவான் மேரா தோஸ்து ஹே. பகவான் நம்ம எல்லாருக்குமே எப்படி இருக்கிறார்? என்னுடைய தோஸ்தாக இருக்கிறார், உண்மையான ஒரு நண்பனாக இருக்கிறார், தோஸ்தாக இருக்கிறார். அப்போ எனக்கு தோஸ்தா இருக்கக்கூடியவர் சாதாரணமான மனுஷன் கிடையாது. எனக்கு தோஸ்து யாரு தான்? பகவான் எனக்கு தோஸ்தாக இருக்கிறார். இப்போ நான் இந்த முழு உலகத்திலையுமே அனைவரை காட்டிலையும் ரொம்ப சௌபாக்கியசாலி ஆத்மா யாரு? நான் தான் சௌபாக்கியசாலி ஆத்மா. ஏன்னா உலகத்தில் பாருங்க, யாருக்குமே கிடைக்காத தோஸ்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பழைய தோஸ்து நமக்கு மீண்டும் கிடைச்சிட்டார் இல்லையா? பழைய நண்பனை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப உயிருக்கு உயிரான ஒரு தோஸ்து நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அவங்கள பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும்? இவ்வளோ ஒரு குஷி இருக்கும் இல்லையா? இப்போ அப்படி நாம் அனுபவம் பண்ணணுமா? அது ரொம்ப காலம் கழிச்சு அவரை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன் நான், அவரை என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அனுபவமானது செய்யணும். அப்போ என்னைய மாதிரி சௌபாக்கியசாலி ஆத்மா வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மா நான் தான். அப்போ ஆகினால இந்த தோஸ்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய ஆத்மாவில் பாருங்க எல்லா குவாலிட்டி இருந்துச்சு இல்லையா? திவ்யத்தா இருந்தது, பவித்திரத்தா சக்தி இருந்தது, எல்லா குணங்கள்லையும் நிறைஞ்ச ஆத்மாக்களாக இருந்தோம். ஆனால் அது எல்லாத்தையும் ஆத்மா என்ன ஆயிட்டோம்? இழந்து போயிட்டோம் இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே எல்லா குவாலிட்டியும் ஆத்மா நம்ம இழந்து போயிட்டோம். எதுவுமே இல்லாமல் ஆத்மாவில் எந்த சக்தி இல்லை, எந்த குணங்களும் இல்லை, எந்த குவாலிட்டி இல்லை, ஆத்மா வெறுமனை ஒன்றுமே இல்லாத ஆத்மாக்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் பாபா எனக்கு தோஸ்தாயிற்று. என்னைய பாபா என்ன ஆக்கியிருக்கிறார்? அவருடையவர் ஆக்கியிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு நேரமும் நாம் என்ன பண்ணணுமா நினைச்சு பாருங்க. இந்த தோஸ்து என்ன பண்ண மாட்டார்? எந்த சூழ்நிலையிலையும், எப்படிப்பட்ட நேரத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு பிரியவே மாட்டார். நாம வேணாலும் அவரை விட்டு என்ன பண்ணிடுவோம்? அந்த சூழ்நிலை வரும்போது பிரிஞ்சு போயிடுறோம். ஆனால் இந்த தோஸ்து என்னாக மாட்டாரா? எல்லாமே இழந்து நிற்கிறோம் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன தேவைப்படும்? யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது நமக்கு கை கொடுக்க மாட்டாங்களா? இப்போ இந்த நேரத்தில் என்கிட்ட எதுவுமே இல்லையே, அப்படி யாராவது நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றுமே இல்லாமல் நம்ம நிற்கிறோம், எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஆனால் யாராவது நமக்கு அந்த நேரத்தில் பாருங்க நமக்கு தேவையான அந்த உதவியை செய்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? கடவுள் மாதிரி என்ன பண்ணீங்க, எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க, கடவுள் தான் உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறார். அப்படி சாதாரணமாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் நிர்கதியில் இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன், எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு வழியே தெரியலை. அந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்க? உதவி செஞ்சீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஆத்மா பாருங்க, குணம் இல்லை, சக்தி இல்லை, எந்த குவாலிட்டியும் ஆத்மாவில் இல்லை, எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறார்? நமக்கு தோஸ்தாயிட்டு நம்மளை அவருடையவர் ஆக்கியிருக்கிறார். இந்த தோஸ்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே பாபா நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடியவரே கிடையாது. இந்த தோஸ்து பார்த்தீங்கன்னா பாபா நமக்கு உண்மையான தோஸ்தாக இருக்கிற இவர் என்ன தனக்கு சமான் தூய்மையான சிரேஷ்டமான ஆத்மா ஆக்கியிருக்கிறார். எல்லா விதமான சக்திகளை கொடுத்து தனக்கு சமான் ஆக்கிட்டாங்க பாபா. இப்போ பாபா பாருங்க, நான் கூட பாபாட்ட என்ன ப்ராமிஸ் நாம பண்றோம், என்ன உறுதிமொழி செய்கிறோம் கடைசி வரைக்கும், அதாவது இந்த சரீரத்துல ஆத்மா இருக்கிற வரைக்கும் கடைசி சுவாசம் வரைக்கும் பாருங்க, இந்த தூய்மைங்கிற இந்த உறுதிமொழியிலிருந்து நான் என்ன ஆக மாட்டேன்? விடுபட மாட்டேன். பாபா என்ன அவ்வளோ தூய்மையான ஆத்மா ஆக்கியிருக்கிறார் இல்லையா? ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் பாபாவுக்கு ரொம்ப பிரியமானது, ரொம்ப பிடிச்சமானது எதுதான்? பவித்திரத்தாங்கிற சக்தி. அப்ப பாபாவுக்கு எந்த சக்தி ரொம்ப பிரியமானதோ
ரொம்ப பிடித்தமான சக்தியோ, அந்த தூய்மைங்கிற உறுதிமொழியில நான் கடைசி சுவாசம் வரைக்கும் எப்படிதான் இருப்பேன், உறுதியாக இருப்பேன். அந்த உறுதிமொழியிலிருந்து நான் என்ன ஆக மாட்டேன், விடுபட மாட்டேன். அந்த ஒரு உறுதிமொழிங்கிறது கூட பாபாட்ட நாம தான் அந்த உறுதிமொழி செய்யறோம். அடுத்து பாபாட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா, பாபாவுடைய அன்பு, பாபா மூலமா கிடைத்திருக்கக்கூடிய சுகம், அந்த சுகத்துக்கு முன்னாடி இந்த முழு உலகத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், உலகம் எனக்கு ஒண்ணுமே இல்லைல்ல. பாபாட்டிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு முன்னாடி, பாபாட்டிருந்து கிடைக்கக்கூடிய அன்புக்கு முன்னாடி இந்த உலகத்தினுடைய சுகம், இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அன்பு ஒன்றுமே கிடையாது. அப்ப நான் அந்த அன்புக்கு முன்னாடி பாருங்க, அந்த சுகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த முழு உலகத்தையுமே தியாகங்கிறது செய்வேன். அப்ப நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேன். இதை பண்ண அதை பண்ணலாம் கிடையாது. எனக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், எனக்காக, என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய பிராப்திக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், இந்த உலகிய சுகம், மனுஷ ஆத்மாக்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு அனைத்தையுமே தியாகம் பண்றேன். ஏன்னா பாபாவுக்கு முன்னாடி, பாபாவுடைய அன்புக்கு முன்னாடி இது எதுவுமே இல்லை, இது ஒண்ணுமே கிடையாது. அப்படி நம்ம ஒவ்வொரு நேரமும் என்ன அனுபவம் பண்ணணுமா, அந்த அன்பை நம்ம யார்கிட்ட அனுபவம் பண்ணணும், பாபாட்ட கிடைக்கக்கூடிய சுகம், அன்பு, இதை நம்ம அனுபவம் பண்ணணும். அப்ப தானாகவே நம்ம மனசு புத்தி என்ன ஆயிடுது, இந்த உலகிய சுகத்துல இருந்து, தேகதாரிகள்கிட்ட இருந்து தானாகவே விடுபட்டுடும் இல்லையா. ஒவ்வொரு நிமிஷம் பாருங்க, ஒவ்வொரு நேரம் இந்த அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா பாபாட்ட இருந்து மனசு புத்தி எங்க போகாது, வெளியில போகாது. வெளி சுகத்தை மனசு தேடி போகாது, மனுஷனை தேடி போகாது, உலகத்தை தேடி போகாது. ஏன்னா செகண்ட் பை செகண்ட் எனக்கு என்ன கிடைச்சிட்டே இருக்குது, பாபாட்ட இருந்து அன்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்ப இந்த தியாகங்கிறது ஒண்ணுமே இல்லை. நான் தியாகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அவருடைய அன்புக்கு முன்னாடி இது ஒரு பெருசு கிடையாது. பாபா யோகத்துக்கான பயிற்சி சொல்றாங்க. அப்ப முழு நாளும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குதா, அதாவது பகவான் எனக்கு தோஸ்தாக இருக்கிறார் இல்லையா, அவருடைய துணை, அவருடைய துணையில நாம இருக்கணும் மற்றும் அவரை நாம பயன்படுத்தணும். பாபா ரெடியா இருக்கிறார், நாம எப்போ கூப்பிடுவோன்னு. இந்த குழந்தைய நம்மளை எப்போ கூப்பிடுவோம், இப்போ ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்றோம், நம்முடைய ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, தோஸ்தா இருக்கிறாங்க, இல்ல நமக்கு ரொம்ப அன்பானவங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள நாம என்ன பண்றோம், அந்த காரியத்துக்கு பயன்படுத்துறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த தோஸ்து கூடவே நாம இருக்கணும். இவர் நமக்கு துணையாக இருக்கிற, அடுத்து இவரை நாம என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தணும். முழு நாளும் இந்த தோஸ்தை நாம பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது பாபா சொல்றாங்க பயிற்சி. இப்ப ரெண்டாவது சொல்றாங்க பாபா, இப்ப தன்னுடைய தோஸ்து நமக்கு கூடவே இருக்கிற, துணையாக இருக்கிற, அப்ப எனக்கு துணையாக இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், நான் அவர் கூட இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய உள்ளத்தினுடைய விஷயங்களை, ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணணுமா, இந்த தோஸ்து ஷேர் பண்ணணுமா. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம உள்ளத்தினுடைய விஷயங்கள். இப்போ அம்மா அப்பா அவங்ககிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னா ஃப்ரெண்டுகிட்ட என்ன பண்ணுவாங்க, என்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன் சொல்லுவாங்க இல்லையா, அவற்றை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. அதை யோசிக்கலாம் மாட்டாங்க. அப்படி அவங்க மேல என்ன இருக்கும், ஒரு நம்பிக்கை, அன்பு, நம்பிக்கை, விசுவாசமா இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளத்தினுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுகிட்ட பாருங்க, அந்த நண்பன்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பாபாவை நம்ம துணையா வச்சா மட்டும் போதாது, அவர் துணையில நான் இருக்கிறேன் அப்படின்னாலும் தன்னுடைய உள்ளத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பாபா கூட ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். பாபாட்ட சொல்லணும், ஃபுல் டேல, முழு நாள்ல நான் என்னெல்லாம் பண்ணேன். இப்போ பாபா கூடவே நாம இருக்கிறோம், பாபா கூட விளையாடுறோம், பாபா கூட சாப்பிடுறோம், பாபா கூடவே எல்லா காரியத்தை நான் என்ன பண்றேன். அதாவது ஒரு மனுஷன் கூட நாம என்னெல்லாம் ஸ்தூலமான காரியங்கள் செய்யறோம், ஸ்தூலமான கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்கு கூட நம்ம செய்யறோமோ அதெல்லாம் நம்ம யார்கிட்ட பண்ணணும், என்னுடைய தோஸ்து பகவான், அவரு கூட நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்றேன். ஒவ்வொரு நேரமும் அவருடைய துணையில, அவரோட நான் என்ன பண்றேன்னா எல்லா காரியமும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படி முழு நாளும்
இந்த ஒரு பயிற்சியை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். தாரணை பண்ணக்கூடிய பாயிண்ட் சொல்றாங்க பாபா, சச்சாயி சஃபாய். அடுத்து நாம சத்தியமானவங்களாக இருக்கணும், அடுத்து சுத்தமான ஆத்மாக்களாக இருக்கணும். இப்ப சத்தியதா சுத்தம் இந்த ரெண்டையுமே நாம என்ன செய்யணும் அப்படின்னா தாரணைங்கிறது செய்யணும். பாபா என்ன சொல்றாங்கன்னா, அப்ப என்னுடைய தோஸ்து, அதை இந்த தோஸ்துல நான் என்ன பண்றேன், இவர்கிட்ட நான் எல்லா விதமான என்னுடைய பந்தனம், என்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாமே எனக்கு யாருதான், இந்த தோஸ்து நான் எல்லாமே ஏற்படுத்துறேன். இப்ப எனக்கு எனக்குள்ள என்ன இருக்கணும், சத்தியத்தா இருக்கணும், சுத்தமான ஒரு மனசு இருக்கணும், சுத்தமான ஆத்மாக்களாக இருக்கணும். ஏன்னா பாபா எப்படி இருக்கிறார், ரொம்ப ரொம்ப கள்ளம் கபடமற்றவராக இருக்கிறார், ரொம்ப இனிமையானவராக இருக்கிறார், சம்பூர்ணமான பவித்திரமானவர். அப்ப அவரு கூட நான் என்ன பண்றேன், அவருடைய பந்தனத்துல அவருடைய சம்பந்தத்துல நான் வரும் பொழுது விதவிதமான பாற்று நமக்கு வருது இல்லையா, அந்த தேக அபிமானம் அதெல்லாம் முற்றிலுமே என்ன ஆயிடும், தேக அபிமானமும் பாபாவுக்கு என்ன கிடையாது, விருப்பமானது கிடையாது. நம்ம விதவிதமான பாட்டு பிளே பண்றோம்ல, பாபாவுக்கு விருப்பம் இல்லாத பாட்டெல்லாம், அந்த பாட்டெல்லாம் என்ன ஆயிடும், இப்படி பாபா கூட சம்பந்தத்துல வரும் பொழுது, அவருடைய பந்தனத்துல வரும் பொழுது, நான் அவருடைய பந்தனத்துல நான் எப்படி இருக்கிறேன், கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் நினைக்கும் பொழுது, இந்த அபிமானமும் சரி, பாபாவுக்கு எது விருப்பம் இல்லையோ, பாபாவுக்கு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அந்த பந்தனம் எல்லாமே அபிமானத்தினுடைய பந்தனம், நம்முடைய விதவிதமான பாட்டினுடைய பந்தனம், இது எல்லாமே என்ன சொல்றார் பாபா, அழிவடைஞ்சிடும். அதுக்கு நாம உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டாம், தேக அபிமானத்தை விடணும். என்னுடைய பாட்டு ஒரே மாதிரி இல்லை, என்னுடைய போஸ் ஒவ்வொரு நேரம் என்ன ஆயிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது இல்லையா, அதெல்லாமே மாற்றம் அடையணும். அதுக்கு உட்கார்ந்து நம்ம முயற்சி பண்ண வேண்டாம். எல்லா சம்பந்தத்தையும் யார்கிட்ட வச்சிடணும், என்னுடைய தோஸ்தோட நான் இருக்கும் பொழுது, அவருடைய துணையில நான் இருக்கும் பொழுது இதெல்லாம் தானாகவே முடிவடைஞ்சிடும். பாபா என்ன விரும்புறாரோ என்கிட்ட அதை நான் என்ன பண்ண முடியுது, அதை நான் செய்ய முடியும். அவருக்கு விருப்பம் இல்லாதது தேக அபிமானம், நம்முடைய விதவிதமான போர்ஸ் ஃபுல் டேல அது எல்லாமே என்ன ஆயிடுன்னு சொல்றார் பாபா, சமாப்தி அடைஞ்சிடும். இன்னைக்கு சிந்தனை பண்ணக்கூடிய பாயிண்ட் சொல்றாங்க பாபா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றார் பாபா, அப்போ உண்மையான தோஸ்துன்னு யாருக்கு சொல்லப்படுது, உண்மையான நண்பன் யாருக்கு சொல்லப்படுது, அதை பத்தியே சிந்தனைங்கிறது செய்யணும். இப்ப இன்னைக்கு மனித ஆத்மாக்களை நாம என்ன பண்றோம், நம்முடைய தோஸ்து ஆக்கிக்கிறோம். அதுக்கும் பகவானை நம்முடைய தோஸ்து ஆக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது. இவரை நம்ம தோஸ்தாக்கிக்கிறோம்னா அதுல நமக்கு என்ன லாபம் கிடைக்குது, இல்ல மனுஷ ஆத்மாக்களை நம்முடைய தோஸ்தாக்கி இருக்கிறோம்னா அதன் மூலமா என்ன லாபம் கிடைக்குது, ரெண்டுக்கு என்ன வித்தியாசமானது இருக்கிறது, அதை பற்றியே சிந்தனை பண்ணணும். அடுத்து மூன்றாவது பாபா சொல்றாங்க, இப்ப என்னுடைய குதா தோஸ்து, என்னுடைய தோஸ்து என்னைய எப்படி பார்க்க விரும்புறார், இந்த தோஸ்து என்னை எப்படி பார்க்க விரும்புறாரு, அதை பற்றியே சிந்தனை பண்ணுங்க. உண்மையான தோஸ்துன்னு யாருக்கு சொல்லப்படுது, மனுஷ ஆத்மாக்களுக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசமானது இருக்கிறது. அடுத்து மூன்றாவது, என்னுடைய தோஸ்து என்னை எப்படி பார்க்க விரும்புகிறார், இந்த ஒரு சிந்தனைங்கிறது நாம செய்யணும். பாகினால பிரியமான சாதனை பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு இப்ப நம்ம அனைவருடைய இந்த நினைவுங்கிற யாத்திரையில திடீர்னு என்ன ஆகிறது, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்குதா, இந்த நேரம் என்ன ஆயிட்டே இருக்குது, திடீரென்று மாற்றம் என்பது ஏற்படுகிறது. அப்ப நமக்கு யாரு கிடைச்சிருக்கிறாங்க, நம்ம ஒவ்வொருவருக்குமே அப்படிப்பட்ட தோஸ்து கிடைச்சிட்டாங்க. அப்ப இந்த தோஸ்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முழு பொறுப்பையுமே பாபாட்ட நாம என்ன பண்ணணும், பாபாட்ட நம்ம கொடுக்கறதுக்கு தண்ணிய நாம என்ன பண்ணணும்னா தயார் பண்ணணும். பாகினல 21 ஜென்மத்திற்காக எல்லாமே பாபா நம்ம கொடுக்கிறார் இல்லையா. இப்ப நம்முடைய அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் இந்த தோஸ்து மட்டும்தான். எதிர்காலத்துல ராஜா மகாராஜா ஆகிறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க,
இந்த உலகத்துக்கு ராஜாவா இருப்பாங்க இல்லையா, ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருப்பாங்க, ஒரு கிராமத்துக்கு ராஜாவா இருப்பாங்க, ஒரு இடத்துக்கு ராஜாவாக இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இது இன்னைக்கு எதுவுமே இல்லை. பாபா நம்மள அப்படிப்பட்ட எதிர்காலத்துல ராஜா மகாராஜாவாக பாபா உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களாக நாம தான் உருவாக்கிறோம். நம்முடைய அதிர்ஷ்டமானது இன்னைக்கு இந்த உலகத்துல ராஜாவா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு இங்க கிடைக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகளாக பாபா நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்படி பாபா பாருங்க, நம்மள அவ்வளோ சௌபாக்கியசாலி ஆக்கியிருந்தார் இல்லையா, அவ்வளோ சௌபாக்கியசாலி ஆக்கியிருந்தார், அவ்வளோ குணங்கள்ல நிறைஞ்ச ஆத்மா ஆக்கியிருந்தார், அவ்வளோ அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களாக நாம தான் ஆகியிருந்தோம். ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்னு சொல்லார் பாபா, எல்லாத்தையும் நம்ம ஆத்மாக்கள் எழுந்து போயிட்டோம். அந்த பக்தியில என்ன காட்டப்பட்டிருக்குது, அந்த சுதாமா பாருங்க, அவருக்கு கடைசியில என்ன இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே அவற்றை இல்லை, எல்லாமே என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே இழந்துட்டாரு இல்லையா. இப்ப அந்த மாதிரி நம்ம ஆத்மாக்கள் பாருங்க, தன்னுடைய தவறுகள் மூலமா, தன்னுடைய பலகீனத்தின் மூலமா எல்லா விதமான குணங்கள், சக்திகள், முக்கியமான குணங்கள், முக்கியமான சக்திகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோமா, எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். பாபா எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்ப நம்ம ஆத்மாக்கள் என்ன ஆயிட்டோம்னு சொல்றாரு பாபா, அவ்வளோ துக்கமான, அவ்வளோ ஏழ்மையான ஆத்மாக்கள் ஆகிட்டோம் இல்லையா. இப்ப நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு சொல்றார் பாபா, எதுவுமே இல்லை. இப்ப இந்த சுதாமை பார்த்தீங்கன்னா ஒரு பிடிதான் என்ன பண்ணாரா, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட இருக்கிறது என்னதா ஒரு பிடி, அவள் தான். அதை கொடுத்து நீக்கு என்ன பண்ணாரு, அந்த ஒரு பிடி கொடுத்ததுனால அவருக்கு எல்லாமே கிடைச்சது இல்லையா. அந்த மாதிரி தன்னுடைய தோஸ்துக்கு அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இழந்து போயிட்டேன், கடைசியில் என்கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னதா, இந்த ஒரு பிடிதான் இருக்குது, இதைத்தான் என்னால உனக்கு கொடுக்க முடியும். அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, அந்த ஒரு பிடி கொடுத்தாரு இல்லையா. அப்படி நாம தன்னுடைய தோஸ்து, என்னுடைய குதா, என்னுடைய தோஸ்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிடி கொடுக்கிறோம் அப்படின்னா ரிட்டன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றார் பாபா, எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம் இல்லையா. பாபா மீண்டும் என்னுடைய ஆத்மாவை சோழியிலிருந்து வைரத்துக்கு சமமான ஆத்மா ஆக்கிட்டே இருக்கிறார். அப்படி மனசார நாம என்ன பண்ணணுமா, என்னுடைய தோஸ்து, என்னுடைய இறைவனை என்னுடைய தோஸ்து ஆக்கிட்டு மனதார நம்ம அவருக்கு ஒரு பிடி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மதிப்பான வாழ்க்கையாக்கிடும். பாபா என்னுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக்குறாங்க, மதிப்பான வாழ்க்கையாக்குறார். குதா என்னுடைய தோஸ்தாக இருக்கிறார். அவர் என்கிட்ட என்ன விரும்புறாரோ அதுபடிதான் நான் என்ன பண்ணணும். அவர் என்கிட்ட என்ன விரும்புறார், நான் பவித்திரமான ஆத்மாவாக இருக்கணும், சுத்தமான மனசு எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும், அடுத்து சத்தியமான ஆத்மாவாக இருக்கணும். இப்ப இதுதான் என்னுடைய குதாவுக்கு பிடிச்சது. இதுதான் எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேன். ஆனா இப்ப எனக்கு யாரு கிடைச்சிருக்கிறாங்க, எனக்கு உண்மையான குதா கிடைச்சிட்டார், என்னுடைய தோஸ்து அவரு தான். அவருக்கு எது பிடிக்குமோ அதுபடிதான் நான் நடக்கணும். இப்போ முழு நாளும் எல்லா காரியம் செய்யும் போது அவருக்கு என்ன பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்காது, அப்படி நினைச்சு நாம என்ன பண்ணணுமா, அவருடைய துணையை நாம என்ன செய்யணும்னா அனுபவமானது செய்யணும். ஓம் சாந்தி.